வெல்கம் டு எல்ஷடா மீடியா ஸ்டோரி டைம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னா நோவா தாத்தா பற்றி தான். நோவா தாத்தாவுக்கு 3 குமாரர்கள் இருந்தாங்க. நோவா தாத்தா ஐசப்பாவுக்கு ரொம்ப பிரியமாக இருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த தேசத்தில் நோவா தாத்தா மட்டும்தான் இசப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு பிரியமாக இருந்தாங்க. ஆனால் அந்த கீழ்ப்படியாத மக்களை நினச்சி ரொம்ப மனஸ்தாபப்பட்டு இந்த தேசத்தை ஜலத்தினால் அழிக்க ஏசப்பா நினச்சாங்க. ஆனால் நோவா தாத்தா தான் ஏசப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி கீழ்ப்படிஞ்சு இருந்தாருல்ல, அதனால் நோவா தாத்தாவையும் அவங்க குடும்பத்தையும் அந்த அழிவிலிருந்து பாதுகாக்கணும்னு ஏசப்பா நினைச்சாங்க. அதனால நோவா தாத்தாவை பார்த்து ஏசப்பா ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்றாங்க. அந்த பேழையை உண்டு பண்ணுகிற அளவையும் ஏசப்பாவே சொல்றாங்க. அந்த பேழையை உண்டு பண்றதை பார்த்து ஜனங்கள் எல்லாம் நோவா தாத்தாவை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா தண்ணீர்னால அழிவு வரப்போறது நோவா தாத்தாவுக்கு மட்டும்தானே தெரியும். அதனால பேழையை செய்யறதை பார்த்து ஜனங்களுக்கு அது வித்தியாசமாக தான் தெரிஞ்சுது. அந்த பேழையை உண்டு பண்ணின பிறகு ஏசப்பா சொல்றாங்க,